ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். சித்திரை திருநாளை முன்னிட்டு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்தில் அருள் பாலித்தார் மணக்குள விநாயகர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம். தமிழ் புத்தாண்டின் எதிரொலி, பூக்கள் மற்றும் பழங்களின் விலை உயர்வு. புதுச்சேரியில் அம்பேத்கர் ஜெயந்தி. மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புதுச்சேரி திமுக மாநில செயலாளர் சிவா. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகிலுள்ள பாரதி பூங்காவில் அம்பேத்கர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி இந்திய அரசியலமைப்பின் தந்தையான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் செயலர் முகமது அசன் அபித், இயக்குனர் சுரேஷ் ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சித்திரை திருநாளை முன்னிட்டு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்தில் அருள் பாலித்த மணக்குள விநாயகர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்துடன் மணக்குள விநாயகர் அருள் பாலித்தார். தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுவையில் பிரசித்தி பெற்றுள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. மேலும் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதனை ஒட்டி காலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றனர். இதேபோன்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், வில்லியனூர் திருக்கோவாமேஸ்வரர் கோவில் மற்றும் திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயம், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் பக்தர்களின் சாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டையொட்டி பூக்கள் மற்றும் பழங்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது. அதன்படி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. விழா காலங்களில் பூக்களுக்கு அதிக தேவைகளும் ஏற்படுகின்றன. தமிழ் புத்தாண்டை ஒட்டி புதுவை பெரிய மார்க்கெட்டில் பூக்கள் மற்றும் பழங்களின் விற்பனை அமோகமாக நடந்தது. மல்லிகை,
ரூபாய் 700க்கும், அரும்பு ரூபாய் 600க்கும் விற்பனையானது. அதேபோல் ஆப்பிள் மற்றும் மாதுளை கிலோ ரூபாய் 200 முதல் 300 வரையும், ஆரஞ்சு ரூபாய் 160க்கும், செவ்வாழை கிலோ ரூபாய் 100க்கும் விற்பனையானது. பூக்கள் மற்றும் பழங்களின் விலை உயர்ந்த போதிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். புதுச்சேரியில் அம்பேத்கர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில செயலாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இன்று அம்பேத்கர் ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாள் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளாகும். இந்த நாளை முன்னிட்டு பல இடங்களில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு திமுக மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் SP சிவக்குமார், அவைத்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில் மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். சனாதன ஒழிப்பாளர் அம்பேத்கர், சாதி மறுப்பாளர் அம்பேத்கர், சாதி மறுப்பாளர் அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் நினைவை முன்னிட்டு அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுச்சேரியில் இன்று அம்பேத்கர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக போராடிய பெருமை பெற்றவருமான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் நினைவை முன்னிட்டு அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அம்பேத்கர் அவர்கள் கல்வி, சமத்துவம் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் சமூக நீதி முன்னோடி அம்பேத்கருக்கு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் இன்று அம்பேத்கர் ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக போராடியவருமான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் நினைவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டோர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி சமூகத்தில் சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். புதுச்சேரி பழங்குடியினர் மக்களின் புகழ் வணக்கம். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் கட்டுமான பணிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 15/4/2026 புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய் திட்டு முழுவதும், வம்பா கீரப்பாளையம் முழுவதும், துப்பராயப்பேட்டை முழுவதும், கோவிந்த சாலை பகுதி கிழக்கும் மேற்கும், அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை வடக்கும் தெற்கும், நீட ராஜபயர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகின்றது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய